கொடுமைப்படுத்தக்கூடாது. சும்மா நாயின்னா நமக்கோசரம் சும்மா கொடுமைப்படுத்திட்டு அதை டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு தொழில் பண்ணோம்னா முதல்ல சுத்தமா பண்ணணும். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அப்பதான் வந்து அந்த இடத்துல நிலைச்சு நிக்க முடியும். கண்டிப்பா. இப்ப நம்ம ஒரு பொருள், இப்ப நான் வந்து ஒரு நாயை பத்தி ஒருத்தர் பேரை சொல்றேன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு இருந்துங்காட்டி தான் அந்த பேரை சொல்ல முடியும். இப்ப ரமேஷ் கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி இப்போ நிப்பாட்டியிருக்கேன். கரெக்டாக 10 மாதம் ஆச்சு. 10 மாதம். ஆமாம், 10 மாதம் ஆச்சு. 30 இன்ச்சு இருக்கான். நல்லா ரேட்டை பூட்டில் நல்ல சைஸில் இருக்கான். ஆமாம். என்ன இப்போ கொஞ்சம் வாய் வைப்பான். ஏதாவது வந்தால் கொஞ்சம் அது நல்லா நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன். குவாலிட்டி இருந்து அதோட ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அதை எப்போ மேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை குட்டி எடுத்திருக்கு, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி குட்டி ஓட்டிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடுத்து கொடுப்பேன். இந்தியாவில் இப்போதான் ராஜஸ்தான் பக்கம்லாம் கொடுத்தோம். அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு இப்ப. ஆமா, டிரான்ஸ்போர்ட் ஆள் வச்சு அனுப்புற மாதிரி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுது. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயா இருந்தாலும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பிரச்சனை. கன்னி, பால் கன்னி. ஆமா, பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கன்னி ஒண்ணு வச்சிருந்த மேலு. அது பாத்தீங்கன்னா வயசாகி இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த லைனேஜ்ல நான் அப்படியே திடீர்னு அது இறந்தங்காட்டிக்கு என்னால லைனேஜ் எடுக்க முடியாம போச்சு. இப்போ வேற லைன்ல இருந்து கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி இப்போ நிப்பாட்டியிருக்கேன். கரெக்டா 10 மாசம் ஆச்சு. 10 மாசம். ஆமா, 10 மாசம் ஆச்சு. 30 இன்ச்சு இருக்கான். நல்லா ரேட்டை பூட்டில் நல்ல சைஸ்ல இருக்கான். ஆமா. என்ன இப்போ கொஞ்சம் வாய் வைப்பான். ஏதாவது வந்தா கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்போ இன்னொரு 5-6 மாசம் 7-8 மாசம் போச்சுன்னா ரிஸ்க் தான். மேட்டிங் பண்ணோம்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆளு நல்ல சைஸு. ஆனால் இது ஃபோட்டோஸு அதில் எல்லாம் பார்க்கறத விட இதை கொஞ்சம் நேரில் பார்க்கும்போது நல்லா ஜெய்ஜாந்தி. ஆமாம் ஆமாம். சிலது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் கிளியராக தெரியாது, ஹைட்டு தெரியாது, இது தெரியாது. சிலது பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தெரியும், ஆனால் போய் பார்த்தா ஹைட் கம்மியாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஹைட் நல்லா இருக்கும், பட்டு ஃபோட்டோவில் கிளியராக தெரியாது. ஓகேங்களா. ஆமாம். இவனுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபீடிங் கொடுத்துட்ருக்கோம்? எப்பவுமே நார்மல் ஃபீடிங் தான். சிக்கனு, தயிர், முட்டை, இந்த மாதிரி தான். புதுசாக ஒன்று எதுவும் ட்ரை பண்ணுறது இல்லை. இப்போ ராஜபாளையத்துக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதே தான். ஆமாம் ஆமாம். சரிங்களா. நம்ம கரெக்டாக 10 மாதம் லைவ் இப்போ கரெக்டாக. இப்போ மெயில் டாக்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவைங்கன்னா நம்ம மீட்டிங் பண்ணலாம்? மேட்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மாதம், 1.5 வயசு தாண்டணும். 1.5 வயசு தாண்டணும். ஆமாம். அது 7-8 மாதத்துலேயே அதுக்கு தயாராகிரும். பட்டு பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் எல்லாம் இருக்காது. நாயோட வளர்ச்சி பாதிக்கும். நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாம் 1.5 வயசு ஆகணும். நாய் 1.5 வயசுக்கு மேலே பண்ணா நல்லது. இப்போ ஒரு மேல் டாக் இருக்கு அப்படின்னா அதுக்கு வருஷத்துக்கு எத்தனை தடவை மீட்டிங் பண்ணலாம்? வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 தான். 2 3 ரொம்ப இதா போனா 3 4 மாசத்துக்கு ஒண்ணுன்னு வைங்களேன். ஏன்னா அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம ஏதோ வருதுன்னு சொல்லி எல்லா நாயிலையும் மேட்டிங் பண்ணிட்டே இருந்தோம்னா குட்டிகளும் தரமா வராது. பொட்டை சைடும் பார்க்க கூடாது, ஆண் சைடும் பார்க்கணும். கண்டிப்பா. பொட்டையில நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்கா ஈத்தெடுக்கிறது தவறு, ஒரு 15 மாசத்துக்கு ஒருக்கா எடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ஆண் நாயிலே அதே மாதிரிதான். வருஷத்துக்கு 2 3 4 மாசத்துக்கு 1 அந்த மாதிரி பண்ணாலே போதும். அப்படி பண்ண பட்சத்துல குட்டி தரமா வரும். சும்மா இப்ப மேட் பண்ணிட்டே இருந்தோம்னா குட்டிய தரம் குறைஞ்சு போயிடும். ஆனா நாய் நல்லா இருக்கும், ஆண் நாய் நல்லா இருக்கு, ஆனா அது குட்டி நல்லா வரல, வளர்ச்சி இல்ல, சத்து இல்ல, நிறைய கம்ப்ளைண்ட் மேட் பண்றதுனாலதான் வருது. ஆமா. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் மினிமம் 10 மாசம் தான் ஆகும். நான் 18 இல்ல 20 மாசத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். 2-3 மாசம் சேர்ந்து தப்பு இல்லையே, மெதுவா பண்ணிக்குவோம். கண்டிப்பா தப்பு இல்ல. நமக்கு நாயோட எவ்வளவு ஏஜ் ஜாஸ்தி ஆகுதோ பண்றது நல்லா. ஆமா. அதாவது 2வது 7 வயசு 8 வயசுல வர நாய் குட்டியில பாத்தீங்கன்னா இன்னும் தரமா இருக்கும். ஆமா. அதையும் சும்மா போட்டு கொடுமைப்படுத்த கூடாது. சும்மா நாயின்னா நமக்கோசரம் சும்மா கொடுமைப்படுத்திட்டு அதை டார்ச்சர் பண்ணிட்டு. சரிங்க. அந்த மாதிரி பண்றது. ஆமா ஆமா ஆமா.
இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் நடக்குது. வந்தால் இன்னைக்கு ஒரு மிதி வைப்பாங்க, ஒரு வாரத்தில் மறுபடியும் ஒரு நாய்க்கு வைப்பாங்க. நிறைய நடக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம எடுத்தோம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ப்ரீட் பண்ணுறோங்கிறது வந்து நம்ம தெளிவாக பண்ணணும். கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணோம்னா முதல்ல சுத்தமாக பண்ணணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அப்போதான் வந்து அந்த இடத்துல நிலைச்சு நிற்க முடியும். கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு பொருளை, இப்போ நான் வந்து ஒரு நாயை பற்றி ஒருத்தர் பேரை சொல்கிறேன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு இருந்துங்காட்டிக்கு தான் அந்த பேரை சொல்ல முடியும். இப்போ ரமேஷ் கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொன்னா அவர் நல்ல நாய் வச்சிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்ச மட்டும்தான் என்கிட்ட வருவாங்க. கண்டிப்பா நான் எனக்கு காசு 5000 6000 வித்து போட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். அதாவது கடந்து போயிடுவாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த நாய் எங்க வாங்கினீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்த அதை பார்த்து நம்மகிட்ட வாங்க வரணும். இல்ல எனக்கு இதுல குட்டி போட்டா கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும். நாம மட்டும் பண்ணக்கூடாது, அவனையும் ஊக்குவிக்கணும். அது சிலர் பண்றது இல்லை. நாம மட்டும் பண்ணா போதும், நாம மட்டும் வளர்ந்தா போதும். இதுல வளர்க்கலாம் ஒண்ணுமே இல்லை. சரிங்களா, நாமெல்லாம் இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகேங்களா. இப்போ நம்ம பப்பீஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். இங்கில நான் பெங்களூரு, சென்னை இந்த பக்கம்லாம் கொடுத்தது எல்லாமே மேட்டிங் வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது பெருசாகி இது பண்ணும்போது அவங்க மேட்டிங் கேட்கறாங்க. நான் தான் சொன்னேன், நம்ம லைன்ல இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் நம்ம வந்து கைட் பண்றோம். இங்க போய் பண்ணுங்க. நல்ல ஃபீமேல். ஆமா, எனக்கு இடையில வந்து பெங்களூருக்கு நான் 2 நாய் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஏதாவது நாய் கொடுத்துருக்கலாம், மேட்டிங் வேணும், ராஜபாளையம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி மேட்டிங் பண்ணாங்க. இந்த மாதிரி பெங்களூரு, சென்னை இது மாதிரி நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நல்ல முக்கியமானவங்களுக்கு யாருக்கு நான் கொடுத்துருக்கீங்க? நம்ம வந்து எப்படி சொல்றது, கமிஷனர் ஒருத்தர் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போனார். கமிஷனர்? ஆமா, இடையில கமிஷனர் ஒருத்தர், நான் உங்களுக்கு அது ஷேர் பண்றேன் நான். ஆமா, அவரு பேர் கூட தெரியல. இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துட்டு நம்மகிட்ட நேராக டெல்லியிலேருந்தே வந்தார். ஆமா, டெல்லியிலேருந்தே வந்து நம்மகிட்ட ராஜபாளையம் பப்பீஸ் வாங்கி. பட் இன்னைக்கு கான்டாக்ட்ல இருக்காரு. அது பப்பி கேட்டிருக்காரு. பட் நான் வந்து ஒரே லைனு, இப்போ கொடுக்குற பிரச்சனைல காசு வருதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். பட் ஒரே லைன்ல நம்ம கொடுக்க முடியாது. நம்ம வேற லைன்ல உங்களுக்கு நல்ல லைன்ல பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் கொஞ்சம் எலெக்ஷன் அது இதுன்னு பிஸியா சுத்திட்டு இருக்கிற ஆள், இந்த பக்கமெல்லாம் வரமாட்டார் அதிகமா. டெல்லியில இருந்து நம்ம எலெக்ஷன் நடந்தது இல்லையங்க கோயம்புத்தூர்ல, அந்த டைம்ல வரும்போது என்கிட்ட வந்து பப்பி எடுத்துட்டு போனாரு. ஆமா, அதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்காரு. நம்ம வேற லைன்ல தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பப்பி உங்களை கான்டாக்ட் பண்றது எப்படிங்க? கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் இது பண்றோம், 7200186841. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பப்பீஸ். ராஜபாளையம். கன்னி வந்து இப்போதைக்கு இல்லை, ஏன்னா கன்னி நம்ம ஒன்றும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இருந்தது இதோட மதர் என்கிட்ட தான் இருந்தது. இப்போ என் தம்பிகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இங்கே இருக்கிற 3 நாய் இல்லாமல் மேல் ஒன்று நம்ம இதுக்கு அனுப்பியிருக்கோம், ஷோக்கு ட்ரைனிங் அனுப்பிவிட்ருக்கோம், செல்வா அப்படின்னு ஒரு மேல். ஐயா மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இதோட அம்மா என் தம்பிகிட்ட தான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் கண்ணியில் 4 நாய் இருக்கு நம்ம தம்பிக்கிட்ட. எல்லாமே நம்ம ரொட்டீனா. நீங்க வந்து இப்போ ஒரு பப்பி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இப்போ இந்த பப்பியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கிட்டையாவது கேட்குறாங்க அப்படின்னா வெளியில இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். அது நல்லா நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எடுத்து கொடுப்பேன். குவாலிட்டி இருந்து அதோட ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அதை எப்போ மேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை குட்டி எடுத்திருக்கு, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி குட்டி ஓட்டிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடுத்து கொடுப்பேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். அதாவது நம்பிக்கையா உங்களுக்கு ஆமா, சும்மா இந்த 1000 ரூபாய் வருது 500 ரூபாய் வருதுங்கிறக்கோசரம் இந்த தொழில் பண்றது நமக்குலாம் ஆகாது. பொருள் தரமா கொடுக்கணும். ஆமா பேர் இருக்கணும். ஆமா, வெளியே வந்து மினிமம் வாய்ப்பு 90% கம்மி தான். ஏன்னா நம்ம சர்க்கிள் இருக்கிறவங்க ப்ரீடிங் வந்து இப்படிதான் பண்றாங்க, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்கன்னா இப்ப என்றது குட்டி போட்டு ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு குட்டி போட்டு வித்துருப்பாங்க. அடுத்தது குட்டி வரணும் அப்படின்னா லேட் ஆகும். அப்போ இருந்தா சொல்றேங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சரி, நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஃபாதர் மதர் பார்த்து எடுத்துக்கலாம். வேறு மதர் இங்கே இருக்குது, ஃபாதரை வந்து நம்ம இங்கே கனலில் போட்டு விட்ருக்கோம் இது ட்ரைனிங்காக. அங்கேயும் கூட பார்த்துக்கலாம். எல்லாம் மேட்டிங் வீடியோஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து யாராவது வாங்க வர்றாங்க வந்து நேரில் வாங்க. நேரில் ஆமாம், இப்போ புக்கிங்கெல்லாம் அடுத்த வாரம் மேக்ஸிமம் இன்னொரு 10 நாளில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு 3-4 பப்பி புக்கிங் ஆயிருக்கு ஆல்ரெடி. நம்ம எடுத்தவங்க பார்த்து டிரான்ஸ்போர்ட் எப்படி வர முடியாத உங்களுக்கு வர முடியாது, கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்.
ஓகே. பெங்களூரு, ம். ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்தியாவில் இப்போ தான் ராஜஸ்தான் பக்கம்லாம் கொடுத்தோம். ம். அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இப்போ. ம். ஆமாம், டிரான்ஸ்போர்ட் ஆள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுது. ம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயா இருந்தாலும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, பாசிபிள் தான். ஓகே. நான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க, வர முடியாத பட்சத்தில் ம். நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வர்றவங்க சிலர் விரும்பி எடுக்கிறாங்க. குவாலிட்டியை பொறுத்து விரும்பி எடுக்கிறாங்க. ஓகே ஓகே சரி. இந்த மாதிரி கன்னி ராஜபாளையம்லாம் வளர்க்கணுங்கிறது போது இட வசதி வேணும் இல்லையா? இட வசதி வேணும், பட் இல்லாத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் காலைல ஒரு 10-15 நிமிஷம், ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு வரும்போது அப்போ ஒரு 15-20 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு ஓட விடலாம், இன்னும் நல்லது. ஏன்னா இவனையெல்லாம் ஓட விட்டு தான் வளர்த்துனேன். ஓட விட்டு வளர்த்திருக்கேன், நீச்சல் போட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அவன்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரணும்னா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா வராது, எல்லாமே பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீச்சல் போடுவேன், நல்லா ரன்னிங் கொடுப்பேன். ஏன்னா பின்னாடி பூரா காடு தான், அதனால நல்லா ஓட விடுவேன். இல்லாத பட்சத்தில் வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். இவன் இப்போ புல்லு சாப்பிட்றானே, இது நல்லதா என்னதுங்களா? நல்லதுதான், அதான் சொன்னேன் இல்லையா, டிஃபார்மிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாய்களுக்கு மாத்திரை கொடுக்குறோம். பெருநாய் ஊரை இப்படிதான் சுத்தம் பண்ணிக்கும் நம்ம. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக உங்கள் கிணல்ல எல்லாமே காமிச்சிங்க. இப்போ நம்ம கஸ்டமர் வந்து டேரெக்டாக வாங்கும்போது வந்து ஏதாவது நம்ம வியூவர்ஸ்க்காண்டி நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா? முதல்ல இருந்தா டிஸ்கவுண்ட் மெயினாக வந்து அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மெயின் கான்செப்ட். ஓகே ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கோசரம் இது பண்ணி டிஸ்கவுண்ட் போட்டு அது இது நிறையா குளறுபடியெல்லாம் நிறைய ஆகுது இந்த மாதிரி. சரியா, ஒரு பொருள் தரமா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் தேடி போய் வாங்கிடுவாங்க. கண்டிப்பா அந்த பொருளுக்காக தான் அந்த விலை. அதை வந்து மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ஒருத்தர் விலை குறைவா கொடுக்குறாங்க, அதிகமா கொடுக்குறாங்க, ஏன் அதனால அதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் வாங்கணும். சரிங்களா? இப்போ உங்க சேனலை பார்த்து வாங்கும்போது நம்ம தரமில்லாத பொருள் கொடுத்தா உங்களுக்கும் அது ஒரு பெரிய பின்னடைவா தான் இருக்கும். வந்து நீங்க மென்மேலும் வளரணும். அதே மாதிரி நல்ல பொருள்கள், தரமான பொருள்கள் எல்லாத்துக்கிட்ட கொண்டு போய் போகணும், சேரணும் அப்படிங்கிறத எங்களோட ஒரே குறிக்கோள். அதாவது ப்ரீடிங் பண்ணும்போது சிலர் வந்து 6 மாதம் பண்ணுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நாய்கள் நமக்கோசரம் அது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்குண்டாம நாய்களையும் தரமாக வளர்த்தணும். அந்த மாதிரி வளர்த்தி நல்ல பொருளை ப்ரீட் பண்ணி நல்ல பொருளை நல்லவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அது ஒரு 15 வருஷம் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நாய். சரியா, ஒருத்தர் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க, ஏனாதானு வாங்கிட்டு போகக்கூடாது. இங்கே வாங்கினா நல்லா இருக்கும், தரமா இருக்கும் அப்படின்னு வாங்கி ஒரு 15 வருஷம் அவங்க நல்லா வளர்த்தி அவங்களும் ப்ரீட் பண்ணி இந்த இனம் மென்மேலும் வளரணும், அழிஞ்சு போயிடக்கூடாது. அழிவு அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரீட் பண்ணி குட்டிகளை நிறைய உருவாக்குறது வந்து வளர்ச்சி கிடையாது. தரமானதை உருவாக்கி அதை நல்லபடியா கொண்டு போகணும். கண்டிப்பா. இப்போ எப்படி சொல்றது, இங்க ஒரு தக்காளி ஒரு 1000 கிலோ விளைஞ்சுன்னா 10 ரூபாய்க்கு வந்துடும். அந்த மாதிரிதான் ஆகி போச்சு நாய் வியாபாரம். சரிங்களா, 5 ரூபாய்க்கு விற்கிறது, 6 ரூபாய்க்கு விற்கிறது, தரமில்லாத பொருள் 6 மாசத்துல உருவாக்குறது, இது பண்றது, ப்ரீட் பண்றது, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கும் பேஸ் கொடுக்கணும். அதுவும் ஒரு உயிர்னு நினைச்சு மதிச்சு நல்லபடியா ப்ரீட் பண்ணி நல்ல குட்டிகள் கொடுத்து மென்மேலும் இந்த ப்ரீடு வளரணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை. ஓகே, அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பா, நாங்க அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறோம். உங்க இது மென்மேலும் உங்க சேனல் வளரணும்னு என்னோட வாழ்த்துக்களை சொல்றதுனால நீங்களும் இது மாதிரி நல்ல பிரீடர்ஸ் நல்லா பண்றவங்க, ஹோம் ஒர்க் பண்றவங்க கூட போங்க. வீட்டுல போய் பண்றாங்க பிரீடிங், மேக்ஸிமம் அவங்க வந்து மேக்ஸிமம் அது விரும்புறது இல்லை. இந்த உடனடியா ப்ரீட் பண்ணி இது பண்ணலாம், அவங்க ஆசைக்கு வளர்த்துறாங்க. பட் அதுக்கும் வந்து ஒரு புணர்ச்சிங்கிறது ஒண்ணு இருக்கு நாய்களுக்கும். அப்ப அதை அவங்க பண்ணித்தான் ஆகணும். பண்ணும்போது அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் பண்ணு, 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பண்றது, அந்த மாதிரிங்கும் போது குட்டிகள் தரமா வரும். தரமான ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்த்து தரமான பொருளை கொடுத்து இது மென்மேலும் வளரும். இதுதான் வளர்ச்சியே ஒழிய குட்டிகள் 10 குட்டி 20 குட்டி 50 குட்டி போறது வளர்ச்சி கிடையாது. தரமான பொருளை உருவாக்கும் போது அந்த வளர்ச்சி வந்து மென்மேலும் வளரும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூங்கண்ணா. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட கிணல்ல இருக்கிற எல்லா செட்டப்ஸும் எல்லாம் பார்த்தோம், எல்லா டாக்ஸையும் பார்த்தோம், பப்பீஸாக பார்த்தாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது, நேட்டிவ் ப்ரீட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா நேர்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.